இரவு 12 மணிக்கு கூட ஒரு பெண் முழுமையாக நகை அணிந்து தன் இல்லம் சேர வேண்டிய இல்லத்திற்கு பாதுகாப்பாக சென்று சேர்கிறார். அங்கொன்று இங்கொன்று நடைபெறுகின்ற தவறுகளுக்கு கூட உடனடியாக இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குற்றச்சம்பவங்களை நாடுவதை ஊடகத்துறையினரை ஆகவே பெண்களுக்கு முழு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம்தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக அடிமை சேகர் பாபு அவர்களே, நீங்கள் சொல்வது 100% உண்மை. உங்களுடைய முதலமைச்சருடைய கரம் உண்மையிலேயே இரும்பு கரம் தான். ஆனால் அந்த இரும்பு கரம் எதையெல்லாம் காப்பாற்ற பயன்படுகிறது என்றால் 2 வயது குழந்தை முதல் 75 முதியவர் வரை கற்பழிக்கும் உங்களுடைய தொண்டர்கள் இருக்காங்களே, எல்லாரையும் சொல்ல குறிப்பிட்ட தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை காப்பாற்றுவதற்காக, அவர்களை சிறையில் தள்ளாமல் இருப்பதற்காக உங்களுடைய முதல்வருடைய இரும்பு கரம் பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக, உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் முதல் இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வரை, மேயர்கள் வரை, எம்எல்ஏ வரை, கவுன்சிலர்கள் வரை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்களே, அந்த பணத்தை காப்பாற்றுவதற்காக, அந்த பணத்தை பதுக்கி வைப்பதற்காக உங்களுடைய முதலமைச்சருடைய இரும்பு கரம் இப்போது பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதைவிட முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்தை செய்யக்கூடிய, ரவுடிசம் செய்யக்கூடிய ரவுடிகளை காப்பாற்றுவதற்காக, அவர்கள் சிறைக்கு செல்லாமல் இருப்பதற்காக உங்களுடைய முதல்வருடைய இரும்பு கரம் பயன்படுத்தப்படுகிறது. இதைவிட முக்கியமாக என்னவென்றால், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமைக்கும் ஒழுங்காக ஒரு டிஜிபியை போடாததற்காக உங்களுடைய இரும்பு கரம் அவரை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இப்படி தமிழகத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி 63 முதல் 29 உயிர் வரை கொன்றவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கரமாக உங்களுடைய முதலமைச்சர் கரம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய முதலமைச்சர் கரம் என்பது கயவர்களையும், பேமானிகளையும், மொள்ளமாரிகளையும், முடிச்சவிகளையும், ஊழல்வாதிகளையும், கற்பழிப்பவனையும், திருடனையும், முக்கியமாக இது அனைத்தையும் செய்யக்கூடியவர்களை காப்பாற்றக்கூடிய இரும்பு கரமாக உங்களுடைய முதல்வர் கரம் இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், உங்களிடமிருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும். இப்படிப்பட்ட கரத்தை மக்கள் விரும்பவில்லை. இப்படிப்பட்ட துருபிடித்த கரத்தை மக்கள் துடைத்தீரிய விரும்பிவிட்டார்கள். அதனால்தான் இந்த 2024 விமோச்சனமான ஒரு தேர்தல் என்று மக்கள் இப்போது பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்போது இந்த விடியல் ஆட்சி துரத்தி அடிக்கப்படும், எங்களுக்கு எப்போது விடியல் கிடைக்கும் என்று ஒரு ஏக்கத்தோடு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரும்பு கரம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தேவையான ஒரு தூய்மை கரம் வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான சந்தர்ப்பம் 2026 மே 4 விடியும்.